பிள்ளை கொஞ்சம் ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அவனுடைய கிருபையினால கடந்த வாரங்களில் மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன, அதிலிருந்து கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட காரியங்களை நாம் தியானித்தோம். அதன் பிறகு சாஸ்திரிகளுக்கு, ஞானவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் காலம் நிறைவேறின போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினார் என்று சொல்லி பார்த்தோம். எப்படியும் ஆண்டவர் சொன்ன காரியம் அவருடைய திட்டத்தில், அவருடைய காலத்தில் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி பார்த்தோம். வாக்குத்தத்தம் பெற்று அது நிறைவேறுகிற இடைப்பட்ட காலத்தில் பிசாசு தீவிரமாய் போராடுவான். ஏன்னா அவனுக்கு ஆண்டுடைய காலம் தெரியாது. நமக்கும் கர்த்தர் குறித்த காலம் சில நேரத்தில் தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் முன் குறித்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தைகள் 100% நிறைவேறும். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. கவனிங்கள், இன்றைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற கிறிஸ்து பிறப்பு பண்டிகையிலும் இந்த காரியங்களை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஏசாயா தீர்க்கதரிசியினால் கொடுக்கப்பட்டது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். இதுவரை இந்த பூமியில் நடந்திராத ஒன்று, நடைபெற போகாத ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நடைபெற்றது. எத்தனையோ குழந்தைகள் இந்த பூமியில பிறந்திருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அப்படி அல்ல. வேதத்தை உன்னிப்பாய் கவனிக்கும் போது ஆண்டுடைய வார்த்தைகள் என்னெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதோ அதெல்லாம் அப்படியே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. கவனிங்கள், எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியாது. உலக நியதிப்படி, சயின்ஸில், இயற்கை நிதிகளில் அது நடைபெறாத ஒன்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் வாசித்த வசனத்தில், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், யோசேப்போடு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கையில், அவர்கள் கூடி வரும் முன்னே, அவருடைய திருமணத்திற்கு முன்னே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை 100% நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். கவனிங்கள், நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தால் இயேசுவை ஒரு ராஜாவாக அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை ஒரு இரட்சகராக, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியில வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அநேக இடங்களில் தாவீதின் குமாரன், தாவீதின் வம்சத்தில் வந்தவர், இதை குறித்து எழுதப்பட்டிருக்கும். சரி, இன்றைக்கு இந்த யோசேப்பை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள், இயேசுடைய பிறப்பில், இயேசுடைய சிறு வயதில் மிகவும் முக்கியமான நபர்களில் இந்த யோசேப்பு ஒருவர். யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்தின விதம், யோசேப்பு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தியானித்தால் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். கவனிங்கள்,
முதலாவது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனாள் என்று யாருக்கு தெரியும்னா மரியாளுக்கு தான் தெரியும். இது ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, யாருக்கும் தெரியாத புரியாத ஒரு புதிர். மரியாளிடத்தில் கர்த்தர் முதல்ல வந்து சொல்றார், கிருபைப்பட்டவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பிரத்யட்சமா மரியாளோடு அவள் ஒரு கன்னி. அங்கேயும் நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தை படிக்கும்போது, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். யாரு? கப்ரியேல் தூதன். அந்த கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த கன்னிகையின் பேர் என்னது? மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவளை வாழ்த்தி அவளிடத்துல சொல்ற, நீ பயப்படாத, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். 31வது வசனத்துல, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசியினால 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்க. அந்த கன்னிகை கர்ப்பவதியானாள் என்கிற அடையாளம் முதலாக யாரிடத்துல சொல்லப்படுகிறதுனா திரும்ப மரியாளிடத்துல சொல்லப்படுகிறது, உறுதி செய்யப்படுகிறது. மரியாள் ஒரு சின்ன பிள்ளை, யங் லேடி, விர்ஜின் உமன் அப்படின்னா கன்னிகை, திருமணம் ஆகாதவர்கள். அவங்க கேட்குறாங்க, இது எப்படி நடக்கும், நான் தான் புருஷனை அறியேனே. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த இடத்துல தூதன் மூலமாய் சொல்லுகிறார். 34வது வசனத்தை அவங்க கேட்கிறாங்க, தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல். எப்படி நடக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. என்னது? தேவனுடைய. மரியாளே, அது உன்னுடைய குமாரன் அல்ல. இது யார் தெரியுமா? தேவனுடைய குமாரன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த அடையாளம் உன் மூலமாய் நிறைவேறுகிறது. நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், இந்த பூமியில இரட்சகர் வந்து பிறக்க உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், வெளிப்பட உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஏன்னா நீ கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஆண்டவரும் கூட இருக்கிறதுனால, நீ கிருபை பெற்றவளா இருக்கிறதுனால உன் மேல என்ன வரப்போகுது? பரிசுத்த ஆவியானவர் நிழலிட போகிறார். உன்கிட்ட உருவாகுவது, கர்ப்பம் தரிக்க போகிறது, உன்கிட்ட இருந்து பிறக்கிறது, அது உன்னுடைய மகன் அல்ல, அது தேவனுடைய குமாரன் என்று மரியாளுக்கு திட்டவட்டமாக சொல்லப்பட்டது. திரும்ப மரியாளிடத்தில் ஒரு காரியம் திரும்பவும் சொல்லப்படுது. 36வது வசனத்துல இப்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிற, என்ன நடக்க போகுது ஒண்ணுமே தெரியல. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். திடீர்னு ஒரு ஆள் இப்படி வந்து சொல்லுது நடக்க போகுதுன்னா நம்புற மாதிரியா இருக்கு. ஆனா மரியாள் அப்படி அல்ல, நம்புனாங்க. கர்த்தர் திரும்ப ஒரு அடையாளத்தையும் சொல்றார். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது எத்தனாவது மாதம்? 6வது மாதம். எலிசபெத்தை பத்தி மரியாளுக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா அவளுடைய இனத்தாள் என்று பைபிள் சொல்லுது. சொந்தக்காரங்க, ரொம்ப வருஷமா அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப வயசானவங்க வேற, சகரியாவும் எலிசபெத்தும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மரியாள் உன் கன்ஃபியூஷன் மாறுறதுக்கு, உன்னை கம்ஃபர்ட் பண்றதுக்கு ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு. உன் வயிற்றில் வெளிப்பட போகிற இந்த தேவனுடைய குமாரனுக்கு வழியை ஆயத்தம் பண்ண, பாதையை செவ்வை பண்ண, அவருக்கு முன்பாக நான் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்தது போல 6 மாசம் ஆயிருச்சு. அப்படி சொல்லிட்டு பைபிள் சொல்லுது 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. 2 கையை உயர்த்தி சொல்லுங்கள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
மரியாள் கலங்குறாங்க, யோசிக்கிறாங்க, எப்படி ஆகும் என்று கேட்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த பகல் வேளையில இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் வார்த்தை இப்படி இருக்கு, ஆனா நடக்குமா? கேள்வியோடு வந்திருந்தா உங்களுக்கான வார்த்தை பைபிள் சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஐயோ, நான் பழைய ஏற்பாட்டில் இந்த அடையாளத்தை கொடுத்துட்டேன், ஆனால் இதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு கர்த்தர் செய்ய மாட்டார், அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்ம பார்வைக்கு இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும் நினைக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடனே மரியாள் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இது எளிமையான காரியம் இல்லை. இப்படி சொல்றது, இதை புரிந்து கொள்ளுவது எளிமையான காரியம் அல்ல. எந்த காலத்திலும் திருமணத்திற்கு முன்னால ஒரு ஸ்திரீ கர்ப்பவதி ஆனாள் என்று உலகத்திற்கு தெரிந்தால் அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. எவ்வளவுதான் அவள் இல்ல இது இப்படிதான் நடந்தது சொன்னாலும் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. எப்படிங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும். மரியாள் என்ன சொல்றாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஏற்கனவே ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தவர்கள். கொஞ்ச நாள் திருமணமாக போகுது, நிச்சயமாகி ஒரு வருஷத்துக்குள்ள திருமணம் ஆகணும். ஆனா இந்த இடைப்பட்ட நாட்கள் இப்படி ஒரு செய்தி, பல கேள்விகள் மரியாளுக்கு வந்திருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப அந்த தேவதூதன் மரியாளை கம்ஃபோர்ட் பண்ண உடனே சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது? இது சாதாரணமான விஷயம் இல்லை, சும்மா சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன செஞ்சாலும் எனக்கு நன்மைக்கு தான் செய்வார், அப்படி சொல்றவங்க இருக்கிறீங்களா? ஆக கடவுது விட்டு கொடுத்தாங்க. திரும்ப மரியாள் என்ன பண்றாங்கன்னா, 39வது வருஷத்தில் அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். 41வது வசனத்தை பாருங்க. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. ஆமே, மரியாள் வாழ்த்துறாங்க. ரொம்ப வருஷம் தாண்டி உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதாமே, 6 மாசம் ஆயிருச்சாமே, தேவதூதன் என் வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு விஷ் பண்ணின உடனேயே வயிற்றுக்குள்ள இருந்த யோவான் ஸ்நானன் துள்றார். ஏன்னா பைபிள் சொல்லுது, யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து, அந்த பிள்ளை வயத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கும். இப்ப பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறப்போகிற, பரிசுத்த ஆவியினால ஒரு தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிற மரியாளுடைய சத்தத்தை கேட்ட உடனே யோவான் சும்மா இருக்க முடியல, துள்றாரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இதை பார்த்த உடனே எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, மரியாளும் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகனும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாரு. இப்போ எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு என்ன சொல்றாங்க, உரத்த சத்தமாய் தேவதூதன் சொன்ன அதே வார்த்தை கர்த்தர் எப்படி உறுதிப்படுத்துறார் பாருங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ, எலிசபெத்து சொல்றாங்க மரியாளை பார்த்து, உன் கர்ப்பத்தின் கனியும். யார் சொன்னா இதை எலிசபெத்துக்கு? பரிசுத்த ஆவியானவர். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி 43வது வசனம், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை பாருங்களேன்.
சில நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நீங்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தா இந்த பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தைகள் காதுல கேட்ட உடனே மனதில் ஒரு குதூகலம் வருகிறது, மனதில் ஒரு களிப்பு வருகிறது. எம்மா ஒரு சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு அவர் நம்மிடத்துல அந்த வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுதா? அவனுடைய சத்தத்தை கேட்கும் போது உங்களுக்கு களிப்பு வருகிறதா? உடனே 45வது வசனத்துல எலிசபெத் சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்படியே விசுவாசிச்சா பாருங்க, மரியாள் விசுவாசிச்சாங்க. அதனால தான் இன்றைக்கு பாக்கியவதி என்று சொல்லப்படுகிறார்கள். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இவ்வளவு இங்க நடந்திருக்கு. நியமிக்கப்பட்ட யோசேப்போடு இப்ப திருமணம் காரியம் நடக்குது. பைபிள் சொல்லுது, திரும்ப மத்தேயுக்கு வாங்களேன், மத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனத்துல 19வது வசனத்துல அவள் புருஷனாகிய யோசேப்பு எப்படிப்பட்டவரா இருந்தா தெரியுமா? நீதிமானா இருந்தார். அங்க மரியாள் கிருபை பெற்றவர்கள், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவங்க. இங்க யோசேப்பை குறித்து பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பு ஒரு நீதிமான், தாவீதின் வம்சத்தில் பிறந்தவன், அரச குடும்பத்தில் பிறந்தவன், யூதருடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சவன். இவர் ஒரு நீதிமான் என்று பைபிள் சொல்லுகிறது. இப்போ யோசேப்புக்கு இந்த செய்தி வருது. நியமிக்கப்பட்டிருந்த போதே மரியாள் கர்ப்பவதியா இருந்திருக்கிறாங்க. கவனிங்க, இப்ப யோசேப்புடைய யோசனையை கவனிங்க. என்னதான் திரும்ப திரும்ப இது இப்படிதான் நடந்துச்சு இப்படிதான் நடந்துருச்சுன்னு சொன்னாலும் நம்புற மாதிரி காரியம் இல்லை. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அப்படின்னா இவ ஏதோ தப்பு பண்ணிட்டா, ஏதோ மறைக்கிறா, இல்லைன்னா இவளுடைய வயிற்றில் குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை. யோசேப்பு அன்றைக்கு நினைத்திருந்தால், கவனிங்க, மரியாளை அவமானப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்க உபாகமம் 22, 23, 24 கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தால், அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள் இருந்தும் கூக்குரல் இடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லறிந்து கொல்ல கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். ஆனா யோசேப்பு நீதிமானா இருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுறவரா இருக்கிறார். இவர் யோசிக்கிறார், ரகசியமா இவளை விவாகரத்து பண்ணிடலாம், சரி அவளை அவமானப்படுத்த வேண்டாம். ஆனா யோசேப்பு முழுசா முதல்ல அவரால் நம்ப முடியல. அதனால்தான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். 20வது வசனம் பாருங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்க, எத்தனை நாள் சிந்திச்சுட்டு இருந்தாருன்னு தெரியல. நிச்சயமாயிருச்சு, இப்ப திருமணம் ஆயிருக்குது. இவங்க சொல்றாங்க, இப்படி தேவதூதன் வந்து மரியாள் சொல்லி இருக்கலாம், ஒருவேளை எலிசபெத் மூலமாய் அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இவர் மனசு ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இந்த நீதிமான் என்ன செஞ்சாருன்னா, அவளை அவமானப்படுத்த மனதில்லாம இருந்தார். இந்த இடத்துல வேறு ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் யோசிச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு முதல் திருமணமாக போகுது, அவன் வாழ்க்கையை பார்க்கணும், பல யோசனைகள். அதுதான் இப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கேன், என்ன செய்யலான்னு யோசிக்கிறான். யாரிடத்துல போய் சொல்றது? நாம வேற தாவீதின் வம்சத்துல வந்து பிறந்தவங்க. மரியாளை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும் போது மரியாளும் தாவீது நல்ல பெரிய ஃபேமிலி. இது வெளியே தெரிஞ்ச அவமானம். யார் நம்புவா? யாரு நம்ப மாட்டாங்க.
அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த யோசேப்பை குறித்து, அவன் நீதிமான் மாத்திரம் அல்ல, அவன் பதறாமல் நிதானமாயிருக்கிறவன் யோசேப்பு. நம்ம குடும்பத்தில் கூட சில காரியங்களை நம்ம கேள்விப்படும் போது உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம் பாருங்க. அங்கதான் பிரச்சனையே வருது. தீர விசாரிக்கிறது இல்லை. ஒரு பிரச்சனையை குறித்து காதுல கேட்ட உடனே ரியாக்ட் பண்ணிடுறது. அந்த பிரச்சனை ஒரு நாள் முடிவு வராது. பைபிள் சொல்லுது, வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னால, ஒரு காரியத்தை தீர்மானித்து அதை முடிக்கிறதுக்கு முன்னால யோசிக்கணும். அதுதான் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட, அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். என்ன செய்யலாம்? அவனுக்கு ஒரு யோசனை இருந்தது, ரகசியமா தள்ளி விடணும்னு யோசனை இருந்தது. ஆனா உடனே முடிவெடுக்கல. அவன் பதறி போகல. பதறி போய் ஊரெல்லாம் கூப்பிட்டு, அப்பாவை கூப்பிட்டு, அம்மாவை கூப்பிட்டு, மரியாளுடைய தகப்பனை கூப்பிட்டு, என்னையா காரியம் பண்ணி வச்சிருக்கிறீர் கேட்கல. யோசேப்புடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் பதறவில்லை. அவன் யோசிக்கிறான், நிதானிக்கிறான், என்ன செய்யலாம். நம்ம குடும்ப வாழ்க்கையில ரொம்ப கவனம் பாருங்க. மனைவி சில நேரத்தில் பேசும்போது, கணவன் சில நேரத்தில் பேசும்போது கொஞ்சம் நமக்கு பொறுமை தேவை, விவேகம் தேவை. இந்த விவேகம் இல்லாமல் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு உடைஞ்சு கிடக்கு. எதனால நீங்க பிரிஞ்சீங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் இருக்கு, ஒரு சின்ன காரியமா இருக்கும். கொஞ்சம் நிதானமா பேசி இருந்தா, கொஞ்சம் விவேகமா நடந்து, கொஞ்சம் பொறுமையா காரியத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. யோசேப்பு அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அவன் யோசித்துக் கொண்டிருக்கையில், அவன் நிதானமா இருக்கையில், அவனுடைய சொப்பனத்தில் கர்த்தர் தரிசனமாகிறார். மரியாளுடைய வீட்டிற்குள் பிரத்யட்சமாய் தரிசனமான தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தரிசனமாறான். கவனிக்கிறீங்களா? எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மரியாளுக்கு பிரத்யட்சமா வெளிப்படுறாரு. ஆனா யோசேப்புக்கோ சொப்பனத்துல காணப்பட்டு என்ன சொல்றார்? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாத, பயப்படாத, சந்தேகப்படாத. உனக்கு நியமிக்கப்பட்டிருந்த போது அவள் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவளுக்குள்ள இருக்கிறது அவ பிள்ளையே இல்லை, தேவனுடைய குமாரன். மரியாள் கன்ஃபியூஷன், இத யோசேப்பு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நல்ல கவனிங்க. நாம கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது, நம்ம மனம் பதட்டத்தில் இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை தான் அதற்கு நிரந்தரமான தீர்வை தர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? மனுஷ ஆலோசனைகள் நம்மளை திசை திருப்பிடும். கர்த்தருடைய வார்த்தை அந்த பிரச்சனையை குறித்து தெளிவாய் நமக்கு பேசும், நமக்கு சமாதானத்தை தரும். பைபிள் சொல்லுது, ஐயப்படாத, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்ப யோசிக்கிறாரு. அப்ப மரியாள் சொன்னது சரியா இருக்கு, எலிசபெத் சொன்னது சரியா இருக்கு. நான் வேதத்தை படிக்கும்போது ஆரம்பத்தில் மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாள் என்று அறிந்தது மரியாள், எலிசபெத்து, இப்ப யோசேப்பு தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது தீவிரமா எல்லார்கிட்டையும் யோசேப்பு உடனே சடனா அறிவிச்சிருந்தாருன்னா எல்லாரும் இப்படி யோசிக்க மாட்டாங்க, எல்லாரும் இப்படி நிதானமா இருக்க மாட்டாங்க. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்தும் போது எப்படிப்பட்ட மனிதனை எடுக்கிறாருன்னு பாருங்க. இதுல இருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். சும்மா ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்த மாட்டார். அவன் நீதிமானா இருக்கிறான், அவன் நிதானமா இருக்கிறான். கர்த்தர் அந்த யோசேப்பை தான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் பயன்படுத்தணும்னா நம்ம ஆண்டவருக்குள் நீதிமானா இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமா விவேகமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு 21வது வசனத்தில் திரும்ப சொல்றார், அவள் ஒரு குமாரனை
பெறுவாள். அவருக்கு இயேசு என்று இப்ப பாருங்க, யோசேப்புக்கு பொறுப்பை கொடுக்கிறார் கர்த்தர், தெய்வம். அவள் ஒரு குமாரனை பெற போறா, அவளுக்கு நீ இயேசு என்று பெயரிடணும். ஏன் தெரியுமா? அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ரட்சகர் பிறக்க போறார், உலகத்தின் ரட்சகர் பிறக்க போறார். யோசேப்பே, உன் மூலமாய் நான் செய்ய போகிற காரியம், உன்னை பயன்படுத்த போகிற காரியம் உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உலக ரட்சகரை உன் மனைவி சுமந்து கொண்டிருக்கிறாள். அதனால் அவளை சேர்த்து கொள்ள ஐயப்படாத. ரகசியமா தள்ளிவிட யோசனை இருக்கிறதில்ல, அதை விட்டுரு. நீ நீதிமான் தான், அவளை அவமானப்படுத்த மனசில்லை உனக்கு, நல்லது. ஆனா ஐயப்படாத, பயப்படாத. இயேசு என்று பேரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை, அப்படி சொல்லிட்டு 22வது வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. ஆண்டுடைய பிறப்பின் காலத்தில் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். இந்த சீசன்ல கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து வருகிறது. கர்த்தரால் உரைக்கப்பட்டது நமக்கு நிச்சயம் நிறைவேறும். எந்த மனுஷன் எதிர்த்து நின்னாலும் சரி, எந்த பிசாசு எதிர்த்து நின்னாலும் சரி, ஏன் நீங்களே அதை எதிர்க்க யோசனையா இருந்தாலும் சரி, கர்த்தரால் உரைக்கப்பட்டது தான் நிறைவேறும். இங்க யோசேப்புடைய யோசனை நிறைவேறல, கர்த்தருடைய யோசனை நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அந்த ஏசாயா 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை இவருக்கு உறுதிப்படுத்துறார். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. 24வது வசனம் சொல்லுது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது சொப்பனத்தில் கர்த்தர் தரிசனமாகிறார். கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளை இட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. யோசேப்புடைய இன்னொரு குணாதிசயத்தை பார்த்தீங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிறாரு, கொஞ்சம் யோசிக்கிறாரு, கொஞ்சம் சிந்திக்கிறாரு. எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் சொன்ன காரியத்தில் அவர் கட்டளையிட்டபடியே செய்கிறார். ஆமென் சொல்லுங்கள். பகல்வேளை இந்த வார்த்தையில கவனிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அப்படியே நம்ம செய்யணும். அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு உலகம் என்ன நினைக்கும், உலகம் என்ன செய்யும், உலகம் என்ன அப்படி நினைச்சு ஒண்ணுமே யோசிக்க. நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிற காரணம் என்னன்னா, அவர் என்ன அப்படி நினைச்சிருவாரு, இவர் என்ன இப்படி நினைச்சிருவாரு, அந்த மனுஷன் இல்லைங்க. கர்த்தர் என்ன சொன்னார் அப்படி செய்யுங்க. அவர் கட்டளையிட்டபடி. யோசேப்பு சும்மா நம்பல. கவனிங்க, ஏதோ ஒரு சொப்பனம் பார்த்துட்டேன்னு நம்பல. நான் இந்த வசனத்தை எல்லாம் திரும்ப திரும்ப ஏன் வாசிச்சேன்னா, வசனத்தை வச்சு கர்த்தர் பேசுறார். கவனிங்க, சொப்பனமா இருந்தாலும் தரிசனமா இருந்தாலும் சரி, வார்த்தையின்படி தான் கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பிரதர், நான் அப்படி சொப்பனம் பார்த்தேன், இப்படி சொப்பனம் பார்த்தேன். தொல்லையின் திரட்சினாலையும் சொப்பனம் வரும். இங்க யோசேப்பு வந்த சொப்பனம் அப்படி இல்லை. சும்மா ஏதோ ஒண்ணு பார்க்கல, வசனம் கோட் பண்ணப்படுது, இப்படி இப்படி உரைக்கப்பட்டது, இதுதான் இப்ப நிறைவேறுது. யோசேப்பே ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காரியத்துல. பாருங்க, தெளிவாய் ஒரு காரியத்தை அறிந்த உடனே அதுக்கப்புறம் அவர் சும்மா இருக்கல, கர்த்தர் கட்டளையிட்டபடியே. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவர் பேசுனா நான் அப்படியே செய்வோம் பிரதர்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தர் இட்ட கட்டளையின்படியே, கர்த்தர் சொன்னபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்கிறார் யோசேப்பு. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர் சொல்லுகிற காரியத்தை அப்படியே செஞ்சா
நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா. யோசேப்பு இன்னும் அவர் அந்த பொறுப்பில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறாருங்கிறத நீங்கள் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது தெரியும். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, இப்போ யோசேப்பு கிட்ட ஆண்டவர் எப்போ பேசினாலும் என்ன பண்றாரு? சொப்பனத்தில் காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு. அப்பவும் பாருங்க, அவன் எழுந்து அப்படியே செய்கிறார். இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கவனிங்க, அந்த அந்த குடும்பத்துடைய பொறுப்பு எப்பவுமே ஆண்டவர் ஒரு குடும்பத்துடைய பொறுப்பை யாருக்கு கொடுப்பாருன்னா கணவர்கிட்ட தான் கொடுப்பார். கவனிக்கிறீங்களா? ஏவாள் பாவம் செய்த போது, வஞ்சிக்கப்பட்ட போது ஏவாள்கிட்ட கர்த்தர் போய் கேட்கல, ஆதாம்கிட்ட தான் கேட்கிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிற? என்னாச்சு? ஒவ்வொரு குடும்பத்தின் பொறுப்பையும் கர்த்தர் குடும்ப தலைவனுக்கு தான் வச்சிருக்கிறார். பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடாது. யோசேப்பு பொறுப்பா செய்கிறார். யோசேப்பு கிட்ட தான் சொல்றார். மரியாள் இடத்துல கர்த்தர் சொல்லல, மரியாளே பிள்ளையை கொலை செய்ய பார்க்குறாங்க, நீ உன் கணவன் கிட்ட போய் சொல்லி, அப்படி இல்லை இல்லை இல்லை. யோசேப்பு கிட்ட டைரக்டா பேசுறார். யோசேப்பு கிட்ட சொல்றார், மரியாளையும் பிள்ளையும் எகிப்துக்கு கூட்டிட்டு போ. ஒரு குடும்பத்தை பராமரிக்கிற, ஒரு குடும்பத்தை போஷிக்கிற, ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு புருஷனுக்கு, தகப்பனுக்கு இருக்கிறது. மறந்து போகக்கூடாது, மறந்து போகக்கூடாது. எந்த குடும்பத்தில் அது தவறு நடக்குதோ, எப்படியும் நடக்கட்டும்னு யோசிக்கிறார்களோ, அங்க பிரச்சனை வந்துடும். குடும்ப தலைவர்களுக்கு பொறுப்பு, யோசேப்புக்கு பொறுப்பு. யோசேப்பு அதை கரெக்டாக செய்கிறார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, குடும்பம் அப்படின்னு ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒன்று. பைபிளில் ஒரு கணவன் எப்படி நடக்கணும், ஒரு மனைவி எப்படி நடக்கணும், ஒரு பிள்ளை எப்படி நடக்கணும், பைபிள் என்ன போதிக்குது? அப்படி நடந்தால் தான் கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லை மாற்று கருத்து இல்லை. உலகத்தில் அப்படித்தானே பிரதர் நடக்குது, எந்த வீட்டிலையும் நடக்காததா நடக்குதுன்னா எல்லா வீட்டில் நடக்கிறது நமக்கு நடந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? மனைவியானவள் கணவனுக்கு என்ன செய்யணும், கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும், என்ன சொல்லுது? நாமெல்லாம் படித்தவர்கள், நாமெல்லாம் தெரிந்தவர்கள். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் மதிக்கணும். குடும்ப உறவில் அன்பு இருக்கணும். நீ பெருசா நான் பெருசா. யோசேப்பு இந்த இடத்துல, யோசேப்புக்கு சொல்ல நிறைய இருந்திருக்கலாம். எனக்கு என்ன, நீங்க தான் சொன்னீங்க அவர் வயித்துல பரிசுத்த ஆவியினால உருவாயிருச்சு, தேவனுடைய குமாரன், நீங்களே பார்த்துக்கங்க. சொல்லல. யோசேப்புக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போது யோசேப்பு அதை கரெக்டா அப்படியே செய்கிறார். ஆண்டவர் பைபிள்ல பயன்படுத்துகிற பாத்திரங்களை எல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அது சும்மா இல்ல, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை நம்ம பாட்டு பாடும்போது பாடுவோம் பாருங்க. வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய், அப்படி சொல்லிட்டு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. வேதத்தில் இருக்கிற யோசேப்பு என்ன செய்யறாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே செய்கிறார். அதுல கர்த்தரை மகிமைப்படுத்துறார். பாட்டு பாடும் போதில் கர்த்தரை மகிமைப்படுத்துறார். வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்தணும். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. மரியாளை கர்த்தர் பயன்படுத்த காரணம், உங்க வார்த்தையின்படியே ஆக கடவுள் ஆண்டவரே. யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்த காரணம், கர்த்தர் கட்டளையிட்டபடி அவன் எழுந்து மரியாளை சேர்த்து கொண்டான்.
கர்த்தர் சொன்ன உடனே எழுந்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா, ஆமென். இதுவும் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறு. திரும்ப 20வது வசனத்தில் பாருங்க, 19வது வசனம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு திரும்பவும் பாருங்க சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். திரும்பவும் 21 அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு தேசத்துக்கு வந்தான். எப்பெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ அவெல்லாம் அப்படியே செய்கிறார் யோசேப்பு. நேற்று அப்படி செஞ்சேன் இல்லை, இன்னைக்கு இல்லை. டில் அவர் டெத், நம்முடைய மரணம் வரையிலும் கர்த்தர் சொல்லுகிறதை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறத செய்து கொண்டே இருங்கள். இப்போதான் இங்க வர சொன்னார், கொஞ்ச நாள் இது என்ன கேள்வி கேட்கல. கர்த்தர் சொன்னார், என் கடமையை நான் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த யோசேப்பை போல தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்ய நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. கவனிங்கள், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம உன்னிப்பாய் கவனித்து பார்த்தோம்னா லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அப்படின்னா நல்ல விளங்கிக் கொள்ளணும், அங்கிருந்த ஜனங்களால இயேசு 30 வயசான போது கூட அப்ப வரைக்கும் எப்படி எண்ணப்பட்டார் தெரியுமா? இது யார் தெரியுமா? யோசேப்புடைய பையன். அங்கிருந்தவர்களால ஒரு கன்னிகை கர்ப்பவதியானாள் என்கிற அடையாளம் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை, தெரியல. உலகம் என்ன சொல்லுச்சுன்னா இவர் யோசேப்புடைய குமாரன் என்று எண்ணப்பட்டார். வசனம் சொல்லல, வசனம் உறுதிப்படுத்தல. உலகம் நினைச்சது இவர் யோசேப்புடைய குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். நீங்க வீட்டில் போய் லூக்கா 3வது அதிகாரம் 23 இருந்தோம், மத்தேயு 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் இருந்தும் படிச்சு பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் யோசேப்புடைய தகப்பன் வேற மாதிரி இருக்கும். இங்க ஏலியின் வரும், அங்க வேற ஒரு பேர் இருக்கும். ஏன் பிரதர் அப்படி இருக்குன்னா, வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஏலி யாருன்னா மரியாளுடைய தகப்பன். அந்த காலத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த முழு சொத்தும் யாருக்கு போனால் பெண் பிள்ளைக்கு போகாது. பெண் பிள்ளை யார் திருமணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். இந்த பூமியில், இந்த உலகத்தில், நம்ம நாட்களில் சொல்கிறாங்கல்ல ஃபாதர் இன் லா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது போல தான் இங்கே ஏலி மாமனார். ஆனால் பைபிள் அவங்க குமாரன் என்று சொல்லப்படுகிறது. ஏலியின் குமாரன் யோசேப்பு, ஏலியின் குமாரன். விளங்கிக் கொள்ளணும், பைபிள் ஒன்றுக்கு ஒன்று முரண் ஆகாது. ஏன் அங்கே இப்படி போட்டிருக்கு இங்கே அப்படி போட்டிருக்குன்னா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நமக்கு தெளிவடைய முடியும். கவனிங்கள், ஆனால் உலகத்தால இயேசு எப்படி சொல்லப்பட்டாருன்னா யோசேப்புடைய குமாரன் என்று எண்ணப்பட்டார். மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனத்தில் சொல்லப்படும், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. அப்படின்னா யோசேப்பு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு? தச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா. உலகம் அப்படி நினைக்குது. யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா. ஆனா மரியாளிடத்தில் தேவதூதன் என்ன வந்து சொன்னாரு? உன்கிட்ட பிறக்கிறது அது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன். யோசேப்பு கிட்ட தேவனுடைய தூதன் என்ன வந்து சொன்னாரு? அவளிடத்தில் பிறக்கிறது பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவர் வந்து
தம்முடைய ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இது அவங்களுக்கு தெரியும். அந்த அடையாளம், கன்னிகை கர்ப்பவதியானாள் என்கிற அடையாளம் யோசேப்புக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இயேசு எனக்காய் பிறந்தார், உனக்கா மரித்திருக்கிறார், உன்னுடைய பாவங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்த இயேசுன்னு நமக்கு சொன்னா விளங்குது. உலகத்துக்கு அது என்ன செய்யாது? புரியாது, விளங்காது. நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறது உலகத்துக்கு விளங்காது, உலக ஞானத்துக்கு விளங்காது. இயேசு 30 வயதுள்ளவராய் இருந்த போது கூட அங்கிருந்த ஜனங்களால் இவர் யோசேப்புடைய குமாரன் என்று எண்ணப்பட்டார். அங்கிருந்த ஜனங்களால் இவர் மரியாளுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டார். நல்லா கவனிங்க. இயேசு சிலுவைக்கு பக்கத்தில் மரியாள் நிற்கிறாங்க. சிமியோனால் உரைக்கப்பட்ட வசனம், உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊருவி போகும். மரியாள் வெகு தொலைவில் இல்லாமல் அருகிலிருந்து சிலுவையில் தன்னுடைய முதற்பேரான குமாரன், பைபிள் சொல்லதில்லை, என்னவா இருந்தாலும் சின்ன வயசுல நான் அவரை வளர்த்துருக்கிறேன், அவளை பாதுகாத்திருக்கிறேன். மரியாளுக்கு இந்த நினைவெல்லாம் வந்திருக்கும். நானும் என் கணவரும் எகிப்துக்கு இந்த பிள்ளையை கூட்டிட்டு போனோம். எகிப்திலிருந்து திரும்ப அழைச்சிட்டு வந்த எவ்வளவு பாதுகாத்து, என் கண்ணு முன்னாலேயே அவர் ரத்தம் சொட்ட சொட்ட மரிக்கிறார். ஆனால் மரியாளுக்கு நல்லா விளங்குது, தெரியுது, மேய்ப்பர்கள் வந்து பார்த்த அடையாளம் மரியாளுக்கு நல்லா விளங்குது. சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்து கொண்டது, தேவதூதன் சொன்னது விளங்குது. தாவீதின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். அவருடைய ஆத்துமா ஒரு பட்டயம் உருவி போகிறது. அப்போ பார்த்தா இயேசு சொல்லுவார், யோவானை பார்த்து, இதோ உன் தாய். அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இதோ உன் மகன். அந்த நேரத்தில் யோசேப்பு இல்லை, யோசேப்பை குறித்து பைபிள் சொல்லலை. 12 வயசுல இயேசுவை தேவாலயத்துக்கு கொண்டு வரும்போது, இயேசுவை காணாமல் தேடி போய் வரும்போது யோசேப்பு இருந்ததாக வேதம் பதிவு செய்கிறது. அதற்கு பிறகு யோசேப்பை குறித்து எங்கும் சொல்லப்படவில்லை. யோசேப்பு ஒருவேளை மரித்திருந்திருக்கலாம். கவனிங்க, எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, உலகம் நினைக்கிறது போல தேவ பிள்ளைகள் இயேசுவை நினைக்கக்கூடாது. அவரா 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்த ஒரு குழந்தை, இன்னைக்கும் இயேசு குழந்தையாவே உலகம் பார்க்குது. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டின்னு நிறைய பேர் பார்க்கல. இயேசு, கவனிங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒருவேளை அந்த ஆட்டு மந்தையில், அதன் நடுவில் முன்னணையில் அவர் வெளிப்பட்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு என் உள்ளத்தில் அவர் பிறக்கணும். கரைதிரை இல்லாத கன்னிகையை போல பரிசுத்தமாய் வாழுகிற உள்ளத்தில் கர்த்தர் வந்து பிறக்க ஆயத்தமா இருக்கிறார். இது உலகத்துக்கு விளங்காது, உலகத்துக்கு புரியாது. எப்படி என் உள்ளத்தில் அவர் வர முடியும்? யோவான் 1வது அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது, வார்த்தை மாம்சமானது, அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஏக்கம் அதுதான். எப்படியாகிலும் இவங்களுக்குள்ள கிறிஸ்து உற்பத்தி ஆகணும். மரியாளுக்குள்ள எப்படி அது கர்ப்பம் தரித்ததோ அது போல பரிசுத்த ஆவியினால என் ஜனங்களுக்குள்ள கிறிஸ்து உற்பத்தி ஆகணும், கிறிஸ்து வரணும். இது உலகத்துக்கு விளங்காது. எப்படி ஏன் சாபத்தை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள உலகத்துக்கு விளங்காது. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், உலகம் நினைக்கிறது போல அல்ல நீ விளங்கி கொள்ளுவது. யோசேப்பு ஒருவேளை நினைச்சிருந்தா, உலகம் நினைச்சது மாதிரி நினைச்சிருந்தா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கவே மாட்டார். மரியாள் உலகம் நினைச்சது மாதிரி நினைச்சிருந்தா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்திருக்கவே மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின் அடிப்படையில் இயேசுவை பார்க்கணும்.
ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமீன். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது வெறும் அவருடைய பிறப்பை குறித்த செலிப்ரேஷன் அல்ல. அவர் எதுக்காக பிறந்தார்? எனக்காக மரிப்பதற்காக. ஹல்லேலூயா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இயேசுடைய மரணத்தை வெகு அருகில் நின்று பார்த்தவர்களில் மரியாளும் ஒருத்தர். ஆனால் அவங்க பதறவே இல்லை. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே அவரை குறித்து உரைக்கப்பட்டது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடுவோம். அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடுவோம். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் வந்து என்றென்றைக்கும் வீற்றிருக்கும்படி இடம் கொடுப்போம். வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். யோசேப்பு வார்த்தைக்கு இடம் கொடுத்தார். வார்த்தை தான் இயேசு, வசனம் தான் இயேசு. 2000 வருடங்களுக்கு முன்பாக அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆனால் ஆதி முதலே அவர் எப்படி அறியப்பட்டார் என்று தெரியுமா? வார்த்தையானவராய் அறியப்பட்டார். அந்த வார்த்தை தான் இயேசுவாக மாம்சமானது. அந்த வார்த்தை மாம்சத்திலே வெளிப்பட்டது. அதான் பைபிள் சொல்லுது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.